பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களை உன் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இது ஹஜ்ஜுடைய மாதம். பிறை பார்த்து நாம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் நுழைந்து விட்டோம். முதல் 10 நாட்களில் நாம் எவ்வளவு கவனமாக நன்மைகளை செய்ய வேண்டுமோ அவ்வளவு நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும். நாம் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி தயார் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு குர்பான் கொடுப்பதற்காக நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டால் நமது முடிகளையோ அல்லது நகங்களை வெட்டக்கூடாது. மேலும் இந்த இந்த ஹஜ்ஜு மாதத்தின் போது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஒவ்வொரு வருடத்திலும் செய்ய வேண்டுமா என்று சஹாபாக்கள் கேட்கும்போது, நாம் ஆம் என்று சொல்லிவிட்டால் அது மிகப்பெரிய சுமையாகிவிடும். எல்லோரும் அதை செய்ய சக்தி பெற மாட்டார்கள். ஒவ்வொருவரும் செய்ய சக்தி பெற மாட்டீர்கள். எனவே ஒரே ஒரு தடவை தான் கடமை. மேற்கொண்டு எத்தனை செய்தாலும் அது சுன்னத்து என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இந்த ஹஜ்ஜு மாதத்திலே நாம் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நிறைய தக்பீர் ஓத வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று நிறைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தக்பீர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு துவா கேட்கும் பொழுதும் இந்த தக்பீரை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களும் ஹஜ்ஜு செய்வதற்கு சென்று விட்டவர்கள் அங்கே லப்பைக்க என்று அவர்கள் அதிகமாக கோருவார்கள். மேலும் ஹஜ்ஜு செய்தவர்களுக்காக நாம் நிறைய துவா செய்ய வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள்: பரிசுத்த நினைவின் காரணமாக எத்தனையோ சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக ஆகிவிடுகின்றன. பரிசுத்த எண்ணம் இல்லாத காரணத்தினால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்களாக விடுகின்றன என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவ்வளவு பணம் பொருள் செலவழித்து இவ்வளவு சிரமத்திற்கிடையில் என்ன நம்ம ஹஜ்ஜுக்கு செல்வதற்கும் ஹஜ்ஜாளிகள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடமை நிறைவேற வேண்டும். அதே சமயத்திலே அவர்களுக்கு பரிசுத்த எண்ணம் உண்டாக வேண்டும். அந்த பரிசுத்தின் காரணத்தினால் அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள்: லட்சக்கணக்கில் ஹஜ்ஜு பயணம் செய்தாலும் விரல் விடப்பட்டவர்கள் எண்ணிக்கையில்தான் ஹஜ்ஜு கபூலாகும் என்பதாக கூறியிருக்கிறார். எனவே எத்தனையோ மனிதர்கள் தனது தவறான எண்ணத்தால் தவறான செய்கையால் அந்த ஹஜ்ஜு கடமையை எடுத்துக்கொள்வார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலை உண்டாகக்கூடாது என்று நமது உற்றார் ஊரினர் சென்ற அந்த ஹாஜிகளுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வாறு கூறுவான்: அதிவுல் ஹஜ்ஜ உமரத்தில் இல்லா என்ற அதிமுல் ஹஜ்ஜ உல் உமரத்தில் இல்லா என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை மனம் உள்ளம் பூராவுமாக நிரப்பிக்கொண்டு அல்லாஹ்வுக்காக மட்டுமே நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் அங்கே துளிர்க்கக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருங்கள். மேலும் அது விஷயமாக செல்வதற்கு முன் விருந்து கொடுப்பது மற்றும் பொருட்கள் வாங்கி வருவது போன்றவைகள் அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது. அதை ஒரு கடமையாக கொள்ள வேண்டாம். செய்தால் அவர்களுக்கு அதற்காக நிச்சயம் நன்மை கிடைக்கும். செய்யாதவர்களை நாம் கேவலமாக பேசக்கூடாது. எனவே அவர்கள் நல்ல விதமாக ஹஜ்ஜை செய்து அவர்கள் ஹஜ்ஜு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு போய் வந்தவர்களை நிச்சயமாக நாம் அவர்களை மசாபா செய்ய வேண்டும். மேலும் இங்கே இந்த தக்பீர் சொல்வதை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதோடு இந்த 10 நாள்களில் தான தர்மம் நிறைய செய்ய வேண்டும். அதைவிட இன்னும் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஜிக்ரிலே ஈடுபடுங்கள். ஜிக்ர் செய்வது குர்ஆன் ஓதுபவரை ஜிக்ர் செய்வதற்கு நிறைய நன்மை உண்டு. ஏனென்றால் ஜிக்ரிலே தவறுகள் ஏற்படாது.
தொழுவாளியை விட ஜிக்ர் செய்பவர் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற காரணம், ஜிக்ரிலே தவறு ஏற்படாது. ஜிக்ரை அழகு அச்சு பிசகாமல் நாம் அழகான முறையில் ஜிக்ர் செய்து விடலாம். எனவே ஜிக்ர் செய்வதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். மேலும் ஏற்கனவே பரிசுத்த எண்ணம் போன்ற விஷயங்களை அப்பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம். அந்த பரிசுத்த எண்ணம் ஏற்படுவதற்கு நம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சாதனம் உண்டு என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த ஜிக்ரு நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். எனவே நாம் ஜிக்ரு செய்வதை அளவுக்கு அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனால் நம் உள்ளம் சீர்திருந்து விட்டால் நம் செயல்கள் அனைத்தும் என்ன ஆகிவிடும்? சரியாகிவிடும். நானும் இந்த வருடம் குர்பான் கொடுப்பதற்கு பல வருடங்களாக கொடுத்து கொண்டு வருகிறேன். இந்த வருடமும் நான் குர்பான் கொடுப்பதால் இன்று ஒன்று நான் முடியை நீக்குவதும் மேலும் நகங்களை வெட்டுவதும் நிறுத்து கொண்டு விட்டேன் என்றால் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு கூறியிருக்கிறார்கள். எனவே யாரெல்லாம் குர்பான் கொடுக்க வேண்டும் என்ற நீயத்துடன் இருக்கிறீர்களோ, முடிவு செய்திருக்கிறீர்களோ, அவர்கள் இவ்வாறு முடிகளை நீக்காதீர்கள். அடுத்து நகங்களை வெட்டாதீர்கள். பிறருக்கும் இந்த விஷயங்களை பகிர்ந்து அவர்களும் இந்த சுன்னத்தான வழியை மீறக்கூடாது என்பதற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே மிகவும் அழகான முறையில் ஒரு உரையாற்றினார்கள். அந்த உரையை கேட்கும்போது மிகவும் மனம் சந்தோஷப்படும். அவர்கள் கூறினார்கள், அந்த இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபாத் நாளில் பிறை 9 இவ்வாறு கூறினார்கள், இந்த மாதம், இந்த நாளும், இந்த நகரம் எவ்வாறு புனிதமானதோ அதுபோலவே மக்கள் ஒவ்வொருவரின் பொருளும் அவர்களுடைய உயிரும் அவர்களுடைய மானமும் புனிதமானது என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள். எனவே யாரும் யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள், குறைவாக தாழ்த்தி கேவலமாக பேசாதீர்கள். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இழிவாக தவறாக பேசக்கூடாது என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே தடுத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நாம் நிச்சயமாக இந்த விஷயங்களை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும், பிறருக்கு எடுத்துரைக்கவும் வேண்டும். ஏன்னா இன்று பார்க்கிறோம், அரசியல்வாதிகளை வாய்க்கு வந்தபடி திட்டுவார்கள், அல்லது ஒரு சில மக்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார்கள். அவ்வாறெல்லாம் மனிதர்களை இழிவாக கேவலமாக பேசக்கூடாது என்பது நமக்கு பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை. முதலில் மனதை நாம் சரி செய்ய வேண்டும். எண்ணங்களை பொறுத்து தான் நமது வாழ்க்கை உயரும். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்று கூறுவார்கள். எனவே எண்ணத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்வார்கள்? குறளிலே, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற என்று சொல்வார்கள். அதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் அறம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் மனதிலே மாசு இல்லாமல் கபடம் இல்லாமல் இருங்கள், அதுவே போதும், அதுவே அறம் என்பதாக திருவள்ளுவர் அவர்கள் கூறுவார்கள். மிக சிறப்பான ஒரு குறள். அதுபோல குரானிலே இங்கே அஷ்ஷம்ஸ் என்ற அத்தியாயத்திலே 91வது அத்தியாயத்திலே 9, 10 மிகவும் அழகான, அதைவிட அங்கே 1.5 அடி என்று திருக்குறளில் சொல்வார்கள். இங்கே ஒரு வரிக்கும் மிகவும் அரை வரி என்று கூறினாலும் தகும் அழகிய வசனம் இங்கே ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், கது அஃப்லஹ மன் ஸக்கா வகத் ஹாப மன் தஸ்ஸா என்று அல்லாஹ் இறைவன் இவ்வாறு கூறுகிறார். திட்டமாக ஆன்மாவாகிய அதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்து விட்டான். உள்ளத்தை ஆன்மாவை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி அடைந்து விட்டான். அதை பாவச் செயலில் எவன் களங்கப்படுத்தி விட்டானோ அவன் திட்டமாக நாசமடைந்து விட்டான் என்று குரான் கூறுகிறது. அல்லாஹ் இந்த குரான் வசனத்தின் மூலம் நமக்கு என்ன சொல்கிறான்? நமது மனதை களங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுவும் அவை என்ன செய்யக்கூடாது? நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். களங்கம் ஏற்படாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாப்பதற்காகத்தான் இந்த ஜிக்கர் எல்லாம். ஜிக்கர் செய்யும்போது இவைகள் எல்லாம் தூசு தட்டப்படும், துப்புரவாக அந்த களங்கள் நீக்கப்படும். எனவே நாள் முழுதும் எப்பொழுதுமே நீங்கள் ஜிக்ரிலே இருங்கள். அது மிகவும் நல்ல பலன் அளிக்கும். இந்த மாதத்திலே இதை
அளவுக்கு அதிகமாக நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் செய்யுங்கள். தான தர்மங்களை செய்யுங்கள். மற்றவர்கள் செய்யவும் ஊக்கப்படுத்துங்கள். அதுபோலவே இந்த பெருநாள் தொழுகைக்கு வந்தவுடன் பெருநாள் தொழுகை நிறைவேற்றியவுடன் நீங்கள் உடனே குர்பானை கொடுக்க வசதி பெற்றவர்கள் குர்பானை கொடுத்து விடுங்கள். குர்பான் கொடுத்தவுடன் நீங்கள் உங்கள் முடியை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம், நகங்களை வெட்டிக் கொள்ளலாம். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவாறு ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். இந்த குர்ஆனிலே கூட கூறப்பட்டபடி நாம் நமது மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும். அது அந்த தூய்மையாக வைத்திருக்கும்போது இறைவனுக்காக என்ற ஒரு எண்ணம் மட்டும் நம் மனதிலே நிலைத்திருக்க வேண்டும். பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.